ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜகவும் அறிவித்துள்ளது. இதனால் திமுக, நாம் தமிழர் கட்சி இடையே இருமுனை போட்டி உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVKS இளங்கோவன் மறைவுக்கு பிறகு திமுகவை களமிறங்கியுள்ளது. அக்கட்சியின் வேட்பாளராக VC சந்திரகுமாரை அறிவித்து பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளது. அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டன. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நிலைப்பாடு குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் காணொலி முறையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் இடைத்தேர்தலை தங்கள் கட்சி புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதில் கடந்த முறை ஈரோடு கிழக்கில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கடந்த முறையைப் போல் இந்த முறையும் மக்கள் பட்டிகளில் அடைத்து வைக்கப்படுவதை விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் 2026இல் நடைபெறும் பேரவைத் தேர்தலே திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான வாய்ப்பு என்பதால் அதை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டுக் கொண்டுள்ளதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அதிமுக, தேமுதிக, பாஜக புறக்கணிப்பால் ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக, நாம் தமிழர் என இருமுனை போட்டி மட்டுமே நிலவும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வேட்பாளரை பொங்கல் திருநாளில் அறிவிப்பதாக நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். இதற்கிடையே இடைத்தேர்தல் குறித்து விவாதிக்க இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சு. முத்துசாமி, திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வரும் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்றும் அவருக்காக வாக்கு சேகரிக்க உதயநிதி, கனிமொழி, துரைமுருகன் போன்ற திமுக தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் வர உள்ளதாகவும் தெரிவித்தார். இத்தேர்தலில் 1,30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இயலும் என திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தெரிவித்தார். ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்திருக்கின்ற சகோதரர் அன்பு சகோதரர் திருமகன் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் இந்த கொடுத்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்றுதான் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் சார். அதில் மாற்று கருத்தே இல்லை. 1,20,000 1,30,000 வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். இதற்கிடையே ஈரோட்டில் தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் எங்குமிருந்தும் கட்சிகளின் தொண்டர்கள், நிர்வாகிகள் குவிவார்கள் என கருதி பல்வேறு கட்சிகளின் கரை வேட்டிகளும் துண்டுகளும் கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளன. எனினும் தற்போது முக்கிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளதால் விற்பனை குறித்து வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர்.